மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜய், காவேரி, பாட்டி, சாரதா எல்லாரும் வராண்டார உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா சாரதா கிட்ட, அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேசுமா அப்படின்ட்டு கொடுக்கவும், சாரதாவும் பேசுகிறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்குது. கங்கா சொன்னாங்க, அம்மா நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா வித்துடலாமா அப்படின்ட்டு சொல்ல காவேரி இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து சாரதா சொல்கிறாங்க, எங்கள் வீடு விற்கிறத பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கலை, பார்க்கலாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கோம். காவேரி கேட்குறாங்க, என்ன வீடை பற்றி விற்கிறதா பேசிகிட்டு இருக்கீங்க, எதை சொல்கிறீங்க, நம்ம கொடைக்கானல் வீடு விற்கிறத பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு சொல்லவும், உடனே சாரதாவும் ஆமாடி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல காவேரிக்கு ரொம்ப கோவம் யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடு விற்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கீங்க அப்படின்ட்டு சத்தம் போடவும், சாரதா சொன்னாங்க, ஏய் நாங்கள் இன்னும் முடிவெல்லாம் எடுக்கலடி, சும்மா தாண்டி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லவும், சாரதா சொல்கிறாங்க, இல்லடி அந்த வீடு இருக்கிறனால தானே இந்த பசுபதி நம்மளை அவ்வளோ பாடுபடுத்துகிறான், அதை விற்றுட்டோம்னா உங்கள் பேரில் ஏதோ கொஞ்சம் காசு அப்படியே பேங்கில் போட்டு வைக்கலாம்லடி, அதனாடி தாண்டி ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, அம்மா பசுபதிக்கு பயந்து நம்ம அப்பா கட்டின வீடை நீ விற்கலான்னுட்டு முடிவு பண்ணிட்டல்ல அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, பசுபதிக்கு பயந்துலாம் கிடையாதுடி, நாம் எப்படியும் சென்னையில் தான் இங்கே செட்டில் ஆகிட்டோம், இனி கொடைக்கானல் எப்போ போக போகிறோம் நீயே சொல்லு, எப்படியும் நாம் வாழ்க்கை இங்கே தானே முடிவாயிருச்சு, அதனாலே அந்த வீடு சும்மாவே இருக்கே, எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு தான் நான் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, அந்த வீடு அப்பா ஞாபகமாக இருக்குன்னுட்டு நான் சொல்லிட்டு தானம்மா இருக்கேன், அப்பா நமக்காக அந்த வீடை கட்டி கொடுத்துருக்காரு, நீ எடனான்னா ஈஸியாக வீட்டை வித்துடலாம் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்க, என்னம்மா இது அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொன்னாங்க, ஏய் சும்மா இருடி காவேரி, அப்பா ஞாபகம் என்ன உனக்கு மட்டும்தான் இருக்கா? அந்த வீட்டை வச்சு பசுபதி எவ்வளோ பிரச்சனை பண்ணா, மறுபடியும் ஏதாச்சும் ஃப்ராடு வேலை பார்த்து அந்த வீட்டை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி தொலையாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கிட்டேருந்து நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரில, இப்போவே அந்த வீடு நல்ல விலைக்கு போனால் விற்றோம்னா கொஞ்சமாச்சு காசு கிடைக்குண்டி அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, வீட்டெல்லாம் விற்க முடியாதுக்கா, எனக்கு அதில் விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொன்னாங்க, நீ என்னடி சொல்லணும், அதை அம்மா தான் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல காவேரி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா நீயும் வீடை வித்துடலாம் அப்படின்னுட்டு தான் நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு அதில் சம்மதமாமா, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ட்டு சொல்லி சத்தம் போட அதுக்கு சாரதா சொன்னாங்க, ஏய் காவேரி அந்த வீட்டை ஒருத்தங்க விலைக்கு மட்டும் கேட்டிருக்காங்கடி, நான் இன்னும் அதை பற்றி யார்கிட்டையும் பேசவே இல்லைடி, முடிவும் எடுக்கலை, சும்மா 2 வார்த்தை பேசினா அதுக்குள்ளே ஏண்டி இந்த மாதிரி கத்துற அப்படின்னுட்டு சொல்ல காவேரி கேட்குறாங்க, ஆமாண்ணா அப்போ நான் என்னம்மா வீட்டை விற்கணும் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் இதில் சம்மதமே கிடையாதுமா, எனக்கு வீட்டை விற்கிறதுலாம் எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாங்க. விஜய் காவேரி காவேரி நில்லு காவேரி அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி பின்னாடி அவரும் போயிடுறாரு. அடுத்து விஜய் காவேரி கிட்ட போய் பேசுகிறாரு, எதுக்கு காவேரி இந்த மாதிரி கோவமாக வந்துட்ட, உன் மனசில் உள்ளதை நீ பொறுமையாக சொன்னால் உங்கள் அம்மா கேட்பாங்கள்ல அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் தாங்க எனக்கு என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா சொல்கிறதும் கொஞ்சம் நியாயமாக தானே இருக்குது, நீங்கள் எப்படியும் அங்கே போய் வாழ போகிறது இல்லை அப்படின்னா விற்றுட்டு இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பணமாச்சும் கிடைக்கல காவேரி உங்களுக்கு அப்படின்னு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நீங்களும் என்னோட உணர்வை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, எப்படியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சேன் விஜய், நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த வீடு எனக்கு எங்கள் அப்பா மாதிரி, என்னாலெல்லாம் அந்த வீடை விற்கிறத பற்றி நினைக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை என்னோட அப்பாவாகவே நான் நினச்சிட்டு இருக்கேங்க, என்னாலலாம் முடியாதுங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, புரியுது காவேரி, இனி நான் எதுவுமே அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், விடு நான் வேணால் அத்தைக்கிட்ட வேணால் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக சாரதா ஏய் காவேரி என்னடி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி எந்திரிச்சு போகிற, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ட்டு சத்தம் போடவும் விஜய் அத்தை அத்தை இருங்கத்தை விடுங்கத்தை, அவள் கொஞ்சம் நேரத்தில் அமைதி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளே பேசுவாத்த, நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்கத்த அப்படின்ட்டு சொல்ல சாரதா சொன்னாங்க, இல்லை தம்பி நாங்கள் வீட்டை விற்றே ஆகணும் அப்படின்ட்டு எதுவுமே பேசவே இல்லை,
சரி ஒருத்தங்க கேட்டாங்க, எவ்வளவு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு நினச்சா, இவன் என்னடான்னா தாம் தூம்னு குதிக்கிறான். நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்லாரு, அத்தை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அவன் மனசுலேயும் ஏதோ ஒன்று இருக்கத்த, அதனாலே நீங்கள் இப்போ இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், அடுத்து நானே வந்து சொல்கிறேன் அத்தை, சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா வந்து சரிங்க மாப்பிள்ள நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கங்கா என்ன பண்ணுறான்னா ரூம்குள்ளே போகிறா. ரூம்குள்ளே போயிட்டு யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ யமுனா கேட்குறாங்க, என்னக்கா என்னாச்சு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னுட்டு. கங்கா சொல்கிறாங்க, ஏய் உனக்கு தான் விஷயம் சொல்லியிருக்கேன்லடி, நம்ம கொடைக்கானல் வீட்டை ஒருத்தங்க விலைக்கு கேட்குறாங்கன்னுட்டு அது அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொன்னாங்க, என்னக்கா நல்ல வேலை வந்துருச்சா, அப்போனா வித்துடலாம்ல அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, நீ வேறடி, நானே எப்படியாச்சும் அம்மா மனசை மாற்றி அந்த வீட்டை விற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சா, இந்த காவேரி இருக்காளே வீடை விற்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே ரகலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்ல யமுனா கேட்குறாங்க, எதுக்குக்கா, நாம் தான் அந்த வீட்டில் போய் தங்க போகிறது இல்லைன்னு தெரியும்ல அக்காவுக்கு, அப்படி இருந்துமா அக்கா அந்த மாதிரி பேசுது அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஏய் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டி, இப்படியே அந்த வீட்டை வந்து மாதக்கணக்கில் அடைச்சி வச்சா அது நல்லதுக்கு இல்லை, அதனாலே வந்த வேலையோ ஏதோ ஒன்று விற்றுட்டு அந்த காசை வச்சு சந்தோஷமாக வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னால், இந்த காவேரிக்கு என்னத்தான் வந்துச்சுன்னு தெரியலடி, வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரான். நானே எப்படியாச்சும் பேசி அம்மாவுக்கு சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சா, காவேரி தான் இப்போ வந்து வீட்டை விற்க விடாமல் பண்ண போகிறான்னு நான் நினைக்கிறேன்டி அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, இந்த காவேரி அக்கா எப்போவுமே இப்படி தான், நாம் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி யோசிக்குது, என்னத்தை சொல்ல இந்த அக்காவை அப்படின்ட்டு சொல்ல கங்கா வந்து, ஆமாடி இவ வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பா வந்து நமக்காக அந்த வீடை ஆசையாக கட்டியிருக்காரு, அதனாலே அந்த வீடு அப்பா ஞாபகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லனே தெரியலடி இவளை அப்படின்னு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, அந்த வீடு விற்று நாம் நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா அப்பா மனசும் ரொம்ப சந்தோஷந்தானே படும், அப்போனா ஏன் இது காவேரி அக்காவுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஐயே நீ வேற சும்மா இருடி, நானும் சொல்லி பார்த்துட்டேன்டி, அவள் என் பேச்சு கேட்குற மாதிரியே இல்லை, அவள் சொன்ன வார்த்தையிலே அப்படியே நிற்கிறா அப்படின்னு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, அப்போனா காவேரி அக்காவே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வார்த்தையில் நிற்கிறப்போ நாம் மட்டும் ஏன்க்கா இந்த மாதிரி இருக்கணும், நாமளும் நம்ம வார்த்தையிலேயே நிற்போம், வீடை விற்றே ஆகணும் அப்படின்ட்டு அடம்பிடிப்போம், மற்றதெல்லாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்க்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஏய் நீ விடுறி யமுனா, அந்த வீட்டை எப்படி விற்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, காவேரி விஜய் வந்து ரூமில் உட்காந்துருக்கவும் விஜய்க்கு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து பார்க்குறாரு, ராதா சித்தி ஃபோனில் வராங்க. அப்போ வந்து விஜய் கேட்குறாரு, என்ன சித்தி ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு சித்தி, பாட்டி நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னுட்டு. அப்போ வந்து சித்தி சொல்கிறாங்க, இல்லைப்பா உன்னை தான்ப்பா எந்திரிச்ச உடனே தேடினாங்க அம்மா, ஆனால் நான் தான்ப்பா, நீ ஆஃபீஸ் போயிருக்க, அவன் இப்போ வந்துடுவான், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஃபோன் வந்ததுனாலே தான் விஜய் போயிருக்கான் அப்படின்ட்டு சொன்ன உடனே தான் அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்காங்க, அம்மா ரூம்குள்ளே தான்ப்பா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க சித்தி, அம்மா பாட்டியே நல்லா பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு காலையில் வேணால் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து சித்தி சொல்கிறாங்க, இல்லை விஜய் உன்னை பார்க்காம அம்மா எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியலப்பா, நீ வந்ததுக்கப்புறம்தான் அம்மா முகத்தில் சிரிப்பையே பார்த்தேன், அம்மா வந்து நீ இல்லாதப்போ எப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரியுமா, அங்கே உருவம் தெரியுது, இங்கே ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்னுட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்கப்பா, உனக்கே தெரியும்ல நீ வந்ததுக்கப்புறம் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு, அதனாலே நீ அப்பப்போ கொஞ்சம் வரப்பாருப்பா விஜய் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, கண்டிப்பாக வர்றேன் சித்தி சரிங்களா அப்படின்ட்டு சொல்லி ஃபோனை வந்து வச்சு காவேரி விஜய்கிட்டே கேட்குறாங்க, யாருங்க ஃபோனில் அப்படின்ட்டு. விஜய் சொல்கிறாரு, ராதா சித்தி தான் ஃபோன் பண்ணாங்க காவேரி, அதான் பாட்டியை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, பாட்டி எப்படி இருக்காங்களா, உங்களை தேடினாங்களாமா அப்படின்னுட்டு கேட்கவும் அடுத்து விஜய் சொல்கிறாரு,
ஆமாம் காவேரி, எந்திரிச்சதுமே பாட்டி என்ன தான் தேடி இருக்காங்க போல, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு சொல்ல காவேரி வந்து சொல்ல வராங்க, விஜய் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னுட்டு. அப்போ காவேரி விஜய் வந்து சொல்கிறாரு, சொல்லு காவேரி, நான் ஒன்றும் கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, பாட்டி உங்களை நினச்சனாலே தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வந்து ஏதோ மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, பாட்டி கூட கொஞ்ச நாள் போய் இருக்கலாமே அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, என்ன காவேரி நீ இந்த மாதிரி பேசுகிற, ஒன்னெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னுட்டு சொல்ல அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, ஏங்க இருங்க, நீங்கள் ஒன்றும் தனியாலாம் போக வேண்டாம், நானும் சேர்ந்து வரேன், நாம் 2 பேரும் தாத்தா பாட்டி கூட போய் இருக்கலாமே அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி இது சரிப்பட்டு வராது. விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கே தெரியும்ல நீ வீட்டுக்கு வந்தப்போ பாட்டிக்கு யாருன்னே ஞாபகமே இல்லை உன்னை, அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கே தெரியும்ல, உன்னை தானே தப்பாக சொன்னாங்க, அதனாலே சரிப்பட்டு வராது காவேரி, இப்போ கூட உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துலையும் உன்னை தான் அவங்க வந்து தப்பாக பேசினாங்க, அதனாலே வேணாம் காவேரி என்னை வற்புறுத்தாத அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரி சொல்லாங்க, எங்கள் பாட்டி தானேங்க, நம்ம பாட்டி தானே, விடுங்க, அவங்க என் மேலே கோவப்பட்டா எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லவும் அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி அது உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை, ஒன்றை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் என்னால் தாங்கிக்கவே முடியாது காவேரி, அதனாலே வேணாம் காவேரி வற்புறுத்தாத அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு அவங்கள நினச்சா பாவமாக இருக்குங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்லாரு, நான் தான் அடிக்கடி போயிட்டு வரேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல காவேரி, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் அங்கே போய் இருக்கணும் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, நீங்கள் அடிக்கடி போய் பார்க்குறதும் பேசுகிறதும் அவங்க கூட இருக்கிறதும் ஒன்றா ஆகுமாங்க, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாங்க, நீ என்ன தான் வந்து அந்த மாதிரி நீ நினச்சாலும் காவேரி, அங்கே போனதுக்கப்புறம் பாட்டி கண்டிப்பாக உன்னை வந்து இந்த மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க, என்னை பிரித்து கூட்டிகிட்டு போனது நீ தான் அப்படின்ட்டு தான் பேசுவாங்க காவேரி, இந்த பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, பாட்டி என்ன சொன்னாலும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு, மறுபடியும் நீங்கள் சொன்னதே சொல்லிகிட்டே இருந்தா நான் சொல்லி நீங்கள் அப்போனா கேட்க மாட்டீங்கள்ல அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசாத காவேரி, என்ன காவேரி கடைசி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு சொல்கிறேன், நீ சொன்னதை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, சரிங்க அப்போனா ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், நாம் வேணாம் ஒரு வாரம் மட்டும் போய் பாட்டி தாத்தா கூட இருந்துட்டு வரலாம், அப்போ பாட்டியோட மனசு கொஞ்சம் மாறும் இல்லையா, பாட்டியோட உடம்போ தேர வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கிறப்போ அடுத்துக்கு பாட்டி சரியாயிட்டாங்க அப்படின்னா நாம் மறுபடியும் வந்துடலாங்க அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து யோசிக்காரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் எவ்வளவு சொல்லியும் கடைசியில் வேணாம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லாதீங்க, வெறும் ஒரு வாரம்தான் போயிட்டு வரலாம், ஓகே சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல விஜய் யோசித்து பார்த்துட்டு, சரி காவேரி நீ அவ்வளோ சொல்கிற, அதனாலே ஒரு வாரம்தான் இருப்போம் சரியா, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வற்புறுத்தி அங்கே இருக்க வச்சிடலாம் அப்படின்லாம் நீ நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் நினைக்கல மாட்டேங்க, ஒரு வாரம் இருப்போம், பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க, அப்போனா நாளை காலையிலே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல விஜயும் சரி காவேரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து விஜயோட பேக்கில் வந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் வெளியில் வரவும் சாரதா கேட்குறாங்க, ஏய் காவேரி காலங்கத்தாலே எங்கே பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, அம்மா விஜயோட தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலே நாங்கள் அங்கே போகிறோமா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஆமாடி அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொன்னல, எப்படி இருக்காங்களாம் அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா விஜயை நினச்சி தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, விஜய் அவங்க கூட இருந்தாங்கன்னா பாட்டிக்கு உடம்பு சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன், அதாம்மா ஒரு வாரம் அங்கே போய் இருந்துட்டு வரலான்னு நினைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ கங்கா கரெக்டாக வெளியில் வந்து அப்படியே என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா நாங்கள் ஒரு வாரம் விஜயோட வீட்டுக்கு போய் தங்க போகிறோம்,
பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலே ஒரு வாரம் பாட்டியை பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு போகிறோம். அதனாலே நீயும் உன் உடம்ப பார்த்துக்கோ, அம்மாவையும் பார்த்துக்கோக்கா. ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லு, இவர் வந்து எல்லாமே செஞ்சு தருவார் சரியா? நீ எங்கேயும் கடைக்கெல்லாம் அலைய வேண்டாங்க்கா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, சரிடி காவேரி, நீ பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்கிட்ட போய், பாட்டி ரொம்ப சர்க்கரைலாம் எடுத்து சாப்பிடாதீங்க, நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இருக்கிற ஸ்வீட்டெல்லாம் காலி பண்ணிடலான்னு நினச்சிங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சொல்கிறாங்க, ஏண்டி போகிறப்ப கூட இதைத்தான் பேசுவியாடி, சரி சரி போயிட்டு வா, நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, நான் வந்து செக் பண்ணுவேன், ஸ்வீட்டு வச்சிருக்கணும் எனக்காக, ஒரு வாரம்தான் வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சொல்கிறாங்க, ஒரு வாரம் தானே, சரி வச்சிருக்கேன் உனக்காக அப்படின்ட்டு சொல்லி பாட்டி சிரிக்கவும் அடுத்து வந்து விஜய் வந்து சாரதா கிட்ட போய், அத்தை பார்த்துக்கோங்க, ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அது அடுத்து வந்து கங்கா வந்து மனசுலே நினைக்காங்க, அப்பாடா இந்த காவேரி கிளம்பிட்டா, வர கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கா, இதுக்கு இடையில எப்படியாச்சும் அம்மா மனசை மாற்றி இந்த கொடைக்கானல் வீட்டை விற்க வச்சிட வேண்டியது தான். அவள் திரும்பி வர்றப்போ இந்த வீட்டை விற்றுட்டோம் அப்படிங்கிற செய்தி தான் இந்த காவேரிக்கு காதில் காவேரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டை விற்க விடவே மாட்டான். ஏதாச்சும் சொல்லி அம்மா மனசை மாற்றுற மாதிரி தான் பேசுவாள். அதனாலே கடவுளாம் பார்த்து நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்காரு. அதனால இந்த வாய்ப்பை நான் விடவே போகிறதில்ல. காவேரி போன இந்த ஒரு வார கேப்பில் நான் கண்டிப்பாக இந்த கொடைக்கானல் வீட்டை விற்க வச்சே தீருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க கங்கா. இப்படியே இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.